அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் போன வகுப்பில் 6.1 மனிதனின் உணவு சமிபாட்டு செயல்முறை தொடர்பாக கற்றுள்ளோம். இன்று இன்னொரு தேர்ச்சி மட்டமாகிய 6.2 மனிதனின் சுவாச செயல்முறை தொடர்பாக கற்கப் போகின்றோம். மூன்றாவது கலச்சுவாசம். முதலாவது பார்த்து நாங்கள் புறச்சூழலுக்கும் சுவாச பையுக்கும் இடையே நடைபெறுகின்ற வாயு பரிமாற்ற செயல்முறை உச்சுவாசத்தையும் வெளிச்சுவாசத்தையும் கொண்டுள்ளது. இரண்டாவது பார்க்கிறோம் சிற்றறைகளில் நடைபெறுகின்ற வாயு பரிமாற்ற செயல்முறை. இதன் மூலம் ஒட்சி இறக்கப்பட்ட குருதியானது ஒட்சி ஏற்றப்பட்ட குருதியாக மாறுகின்றது. சுவாச செயல்முறையின் மூன்றாவது படிமுறை கலச்சுவாசம் என்று சொல்லுவோம். ஒரு அங்கியின் கட்டமைப்பு அலகு கலம். ஒரு அங்கியின் கட்டமைப்பு அலகு கலம். இந்த கலத்துக்குள்ள இப்படியான கட்டமைப்பு இருக்கு. ஏற்கனவே நாங்கள் 10ஆம் ஆண்டில் படிச்சிருக்கிறோம். இந்த இப்படியான கட்டமைப்பு, இந்த கட்டமைப்புக்கு பேர் இழைமணி என்று சொல்லுவோம். இது ஒரு இரட்டை மென்சவ்வாலான கலப்புன்னாங்க. பாருங்க, வெளிமென் சவ்வு அழுத்தமானதாக காணப்படுகின்றது. இது உள்மென் சவ்வு மடிப்படைந்து அழுத்தமற்றதாக காணப்படுகின்றது. நாங்கள் என்ன செய்வோம் என்று சொன்னா, இப்படி இந்த மென்சவ்வு வழியே ஒரு நூலை மடிச்சு கொண்டு போவோம். நூலை பிடிச்சு கொண்டு போய் அப்படி ஒரு நுனிய இதுல பிடிச்சு கொண்டு இந்த வழியே மடிப்புகள் வழியே மடிச்சு போட்டு இழுத்து நீட்டி விட்டால் ஒரு பெரிய ஒரு மேற்பரப்பளவு கிடைக்கின்றது. கலச்சுவாசத்துக்கான மேற்பரப்பளவு கிடைக்கின்றது. ஆகவே கலத்தில இழைமணியில கலச்சுவாச செயல்முறை நடைபெறப் போகுது. கலச்சுவாசத்தில் பயன்படுகின்ற இந்த குளுக்கோஸ் எளிய உணவு குளுக்கோஸ். எங்களுக்கு நல்ல ஃபெமிலியரானது, எங்களோட சிலபஸில் உள்ளது குளுக்கோஸ். இது ஒரு எளிய வெல்லம், 6 கார்பன் வெல்லம், கெக்சோஸ் வெல்லம். இந்த குளுக்கோஸ் கலச்சுவாசத்தில் பயன்படுகின்ற உணவு. இதுக்கு நாங்கள் கொடுக்கிற பேர் கலச்சுவாச கீழ்ப்படை. கலச்சுவாசத்தில் பயன்படுகின்ற இந்த உணவுக்கு நாங்கள் கொடுக்கிற பேர் சரியல்லோ கலச்சுவாச கீழ்ப்படை என்று சொல்லுவோம். இந்த கலச்சுவாச கீழ்ப்படையை ஒட்சியேற்றம் செய்ய வேணும். ஏனென்று சொன்னா இந்த குளுக்கோஸ்ல பிணைப்புகள் இருக்கு. இந்த பிணைப்பை உடைச்சு அதுல இருந்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னா சக்தியை வெளியேற்ற வேண்டும். ஆகவே அதுக்காண்டி இந்த குளுக்கோஸை ஒட்சியேற்றம் செய்யறதுக்காண்டி அதான் உயிர் செயல்முறைகளுக்கு தேவையான ஆக்சிஜன் வாயுவை பெற்றுக்கொள்கிறோம் உச்சுவாசத்தின் மூலம். உச்சுவாசத்தில் பெற்றுக்கொள்ளப்படுகின்ற ஆக்சிஜன் வாயுவானது இந்த கலச்சுவாசத்தில் பாருங்க இதில் இழைமணியில பயன்படுத்தப்படுகின்றது. இந்த குளுக்கோஸை ஒட்சியேற்றம் செய்கின்றது. ஒட்சியேற்றம் செய்யக்குள்ள குளுக்கோஸின் பிணைப்புகளில் காணப்படுகின்ற சக்தியானது விடுவிக்கப்படுகின்றது. இந்த சக்தி ஏடிபி வடிவத்தில் அடினோசின் ட்ரைபாஸ்பேட் 3 பொசுபேட்டுகள் என்ற வடிவத்தில் தான் இந்த சக்தி விடுவிக்கப்படுகின்றது. அதே நேரத்தில் கார்பன் ஆக்சிஜனோட சேர்ந்து கார்பனீர் ஆக்சைடாக ஒட்சியேற்றப்படுகின்றது. ஹைட்ரஜன் ஆனது ஆக்சிஜனோட சேர்ந்து நீராக ஒட்சியேற்றப்படுகின்றது. இவைதான் சக்தி தான் கலங்களுக்கு தேவை. கலங்கள் தொழிற்பட்டால் அங்கி ஒன்று தொழிற்படும். கலங்கள் தொழிற்பட்டால் அங்கி தொழிற்படும். கலங்களால அங்கியால சக்தி பயன்படுத்தப்பட்டுடும். இந்த கார்பனீர் ஆக்சைடு வாயுவின் நீரும் தேவையில்லை. கார்பனீர் ஆக்சைடு வாயுவின் நீரும் தேவையில்லை. ஆகவே இவை இது ஒரு அனுசேப செயற்பாடு என்று படிக்கிறோம். அனுசேபம் என்றால் கலத்துக்குள்ள நடக்க வேணும். எங்களோட உடம்புல கலத்துக்குள்ள இழைமணிக்குள்ள நடக்குது. அப்ப இது ஒரு ரசாயன தாக்கம். அதே நேரம் கலத்துக்குள்ள நடக்குது, சக்தியோட தொடர்பாக இருக்கு. எப்படி சக்தியோட தொடர்பாக இருக்குன்னா சக்தி விடுவிக்கப்படுகின்றது. ஆகவே இது ஒரு அனுசேப தாக்கம். அனுசேபத்திலையும் சக்தி விடுவிக்கப்படுகின்றபடியால் இந்த அனுசேபத்துக்கு பேர் அபசேபம் என்று சொல்றோம். கெட்டபாலிசம் அபசேப செயல்முறை என்று சொல்றோம். கலச்சுவாசம் ஒரு அபசேப செயல்முறை. அபசேப செயல்முறையில உருவாகின்ற உடலுக்கு தேவையற்ற கார்பனீர் ஆக்சைடும் நீரும் இந்த விளைவுகளுக்கு நாங்கள் கொடுத்து வச்சிருக்கிற பேர் கழிவு. ஏனென்றால் உடற்கிழங்களுக்கு தேவையில்லை. ஆகவே உடற்கிழங்களுக்கு தேவையில்லை என்றால் இந்த கார்பனீர் ஆக்சைடு நீரும் நாங்கள் முதல் பார்த்து ஒட்சி இறக்கப்பட்ட குருதியில கார்பனீர் ஆக்சைடு நீரும் அப்படியே எங்க அந்த குருதியிலிருந்து சிற்றறைக்குள்ள போகும். சிற்றறைக்குள்ள போனா வளிமண்டலத்துக்கு போய் சேர்ந்துடும். வெளிச்சுவாசத்தின் மூலம் போய் சேர்ந்துடும். அப்ப சக்தி பாருங்க, குளுக்கோஸ் சமிபாட்டு தொகுதியில இருந்து நாங்கள் மாப்பொருளை சாப்பிட்டா கடைசியா குளுக்கோஸா வரும். அந்த குளுக்கோஸும் ஆக்சிஜன் வாயு உச்சுவாசத்தில் உள்ளெடுக்கப்படுகிறது. அப்ப இவை 2 பேரும் கலங்கள்ல இழைமணியில பயன்படுத்தப்பட்டு சக்தி பிறப்பிக்கப்படுகிறது. சக்தி கலங்களால அங்கிகளால பயன்படுத்தப்படுது. அவை இந்த தொழிற்பாட்டுக்கு தேவையில்லாத கார்பனீர் ஆக்சைடு எல்லாம் வெளியேற்றப்படுகின்றது. ஆகவே சுவாசம்
தேறிய விளைவாக உடற்கலங்களுக்கு பயன்படுவது, அங்கிகளுக்கு பயன்படுவது சக்தி. தேறிய விளைவு பயன்படுவது சக்தி. ஆகவே மனித உடலில் சக்தியை பிறப்பிக்கின்ற செயற்பாடு சுவாசம் என்று சொல்லுவோம். சுவாசத்தில் சக்தி எந்த கட்டத்தில் பிறப்பிக்கப்படுகிறது என்றால் மூன்றாவது படிமுறையாகிய கலச்சுவாச செயற்பாட்டின் போது சக்தியானது பிறப்பிக்கப்படுகின்றது. ஆகவே சுவாசத்தின் தேறிய விளைவு சக்தி. சக்தி பிறப்பிக்கின்ற செயற்பாடு எமது உடலில் சுவாசம் என்று சொல்லுவோம். சக்தி பிறப்பிக்கின்ற செயற்பாடு சுவாசம். முதலாவது புறச்சூழலுக்கும் சுவாச பையுக்கும் இடையே வாயு பரிமாற்றம். ஆக்சிஜன் வாயுவை உள்ளெடுத்தது உச்சுவாசம். இந்த கார்பன் ஆக்சைடை நீரையும் வெளியேற்றுவது வெளிச்சுவாசம். இரண்டாவது ஒட்சியிறக்கப்பட்ட குருதி ஒட்சியேற்றப்பட்ட குருதியாக மாறுகின்றது. எங்கே? சிற்றறைகள். சிற்றறைகள் என்ற மேற்பரப்பு நமது சுவாச மேற்பரப்பாகும். சிற்றறைகளின் மேற்பரப்பு நமது சுவாச மேற்பரப்பாகும். இதான் சிற்றறை கான், இதான் சிற்றறை. இந்த சிற்றறையினுடைய மேற்பரப்பு சுவாச மேற்பரப்பு. இந்த சுவாச மேற்பரப்பினூடாக வாயு பரிமாற்றம் நடைபெறுகின்றது. அதுக்காண்டி இந்த சிற்றறையின் மேற்பரப்பு மெல்லியதாக இருக்கு. ஏனென்றால் பரவல் செயற்பாடு நடைபெற வேண்டும். ஈரலிப்பானதாக இருக்கு. அதிக எண்ணிக்கையில் காணப்படுகின்றது. இதனை சூழ குருதிமை துளை குழாய்கள் காணப்படுகின்றது. இதெல்லாம் இந்த சுவாசத்துக்காண்டி வாயு பரிமாற்ற செயற்பாட்டுக்காண்டி சிற்றறைகளில் காணப்படுகின்ற இந்த சுவாச மேற்பரப்பில் காணப்படுகின்ற இசைவாக்கங்கள். அதிக எண்ணிக்கையான சிற்றறைகளை கொண்டுள்ளது. சுவாச மேற்பரப்பளவு கூடுகின்றது. வாயு பரிமாற்றத்துக்கான மேற்பரப்பளவு கூடுகின்றது. இரண்டாவது சிற்றறையின் சுவர் மெல்லியது. சிற்றறை சுவர் ஈரலிப்பானது. அதோடு தொடர்பாக குருதிமை துளை குழாய்கள் காணப்படுகின்றது. இது ஒரு சுவாச மேற்பரப்புக்கு இருக்க வேண்டிய சிறப்பு இசைவாக்கங்கள். அந்த இசைவாக்கங்கள் இங்கே காணப்படுகின்றது. ஆகவே சுவாசம் வினைத்திறனாக நடைபெறுகின்றது. மூன்றாவது படிமுறையாகிய கலச்சுவாச செயற்பாட்டின் போது சக்தியானது பிறப்பிக்கப்படுகின்றது. மொத்தத்தில் சுவாசம் சக்தியை பிறப்பிக்கின்றது. அப்ப சுவாசம் ஒரு அனுசவ செயல்முறை. ஏனென்று சொல்றோம், கலத்துக்குள்ள நடக்குது என்று பார்த்து நாங்கள். முதலாவது படிமுறை கலத்துக்குள்ள பார்த்தா மேலும் என்ன இளைமணிக்குள்ள நடக்குது என்று பார்த்து நாங்கள். அப்ப கலத்துக்குள்ள நடைபெற வேணும். ஒரு ரசாயன தாக்கமாக இருக்க வேண்டும். அதே நேரம் சக்தியோட தொடர்பானதாக இருக்க வேண்டும். ஆகவே அது ஒரு அனுசேப செயல்முறையாகும். இந்த அனுசேப செயல்முறையில ரெண்டு வகையான அனுசேப செயல்முறைகள் இருக்கு. சரியல்லோ? அனுசேப செயல்முறையில ரெண்டு வகையான அனுசேப செயல்முறைகள் இருக்கு. ஒன்று உட்சேபம், இரண்டாவது அபசேபம். அபசேப செயல்முறையின் போது சுவாசம் அபசேப செயல்முறை என்ற குளுக்கோஸ் உடைந்து ஒட்சியேற்றப்பட்டு உடைந்து சக்தியை விடுவிக்கின்றது. சக்தியை விடுவிக்கின்ற ஒரு அனுசேபம் அபசேபம் என அழைக்கப்படும். சக்தியை விடுவிக்கின்ற அனுசேபம் அபசேபம் என அழைக்கப்படும். சுவாசம் ஒரு அனுசேபம். கலத்தில் நடக்குது, இளைமணியில் நடக்குது. ஒரு ரசாயன தாக்கம் சக்தியோட தொடர்பாக இருக்கு அனுசேபம். இங்க சக்தி விடுவிக்கப்படுறபடியா இது ஒரு அபசேபம் என்று சொல்றோம். கேட்டபோலிசம். அப்ப சுவாசம் காற்று சுவாசம் என்றும் காற்றின்றிய சுவாசம் என்றும் அழைக்கலாம். சுவாசத்தை காற்று சுவாசம் என்றும் காற்றின்றிய சுவாசம் என்றும் அழைக்கலாம். அதாவது சுவாசமானது ஆக்சிஜன் வாயு உள்ள நிலையில் நடைபெறுமாக இருந்தால் ஆக்சிஜன் வாயு நிலை வாயு ஆக்சிஜன் வாயு பயன்படுமாக இருந்தால் அது காற்று சுவாசம் எனப்படும். அதே மாதிரி காற்றின்றிய நிலையில் ஆக்சிஜன் வாயு இல்லாத நிலையிலும் சுவாசம் நடைபெறலாம். அது காற்றின்றிய சுவாசம் எனப்படும். இந்த காற்றின்றிய சுவாசமானது ஆல்கஹால் நொதித்தல், இலத்திரிக் அமில நொதித்தல் என ரெண்டு வகைப்படும். காற்றின்றிய சுவாசம் ஆல்கஹால் நொதித்தல், இலத்திரிக் அமில நொதித்தல் என்று இரண்டு வகைப்படுகின்றது. சுவாசம் காற்று சுவாசம், ஆக்சிஜன் உள்ள நிலையில் நடைபெறுகின்ற சுவாசம். காற்றின்றிய சுவாசம் ஆக்சிஜன் இல்லாத நிலையில் நடைபெறுகின்ற சுவாசம். ஆக்சிஜன் இல்லாத நிலையில் ஆக்சிஜன் வாயு இல்லாத நிலையில் நடைபெறுகின்ற சுவாசம். ஆக்சிஜன் வாயு உள்ள நிலையில் நடைபெற்றால் காற்று சுவாசம் என்றும், ஆக்சிஜன் வாயு இல்லாத நிலையில் நடைபெற்றால் காற்றின்றிய சுவாசம் என்றும் சொல்லுவோம். அதுல ரெண்டு வகை இருக்கு. ஒன்று ஆல்கஹால் நொதித்தல் என்று சொல்றோம், இரண்டாவது இலத்திரிக் அமில நொதித்தல். இப்ப காற்று சுவாச செயல்முறை காட்டப்பட்டிருக்கு. சுவாச கீழ்ப்படி என்று பார்த்து நாங்கள் குளுக்கோஸ் எளிய வெல்லம் அதை ஒட்சியேற்றுவதற்கு தேவையான ஆக்சிஜன் வாயு. இங்க பாருங்க, நாங்கள் வாகனத்தில் மோட்டார் சைக்கிள் எடுத்துக்கொண்டா பெட்ரோல், அதே மாதிரி கலங்கள்ல பெட்ரோல் குளுக்கோஸ். அந்த பெட்ரோலை எரிக்கிறதுக்கு ஆக்சிஜன் வாயு தேவை. கலங்கள்லையும் இது ஒரு பெட்ரோல் என்று சொன்னா அது எரிக்கிறதுக்கு ஆக்சிஜன் வாயு வேணும்.
அங்க சக்தி விடுவிக்கப்பட்டதான் மோட்டார் சைக்கிள் தொழிற்பட்டு அது வேலை செய்யக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி தான் குளுக்கோஸ் ஆக்சிஜன் வாயுவில் ஒட்சியேற்றப்பட்டு சக்தியை விடுவிக்கின்றது. அப்ப சுவாசம் ஆக்சிஜன் முன்னிலையில் நடைபெற்றால் அது காற்று சுவாசம் எனப்படும். காற்று சுவாசத்திலேயும் சக்தி பிறப்பிக்கப்படுவது காட்டியிருக்கிறோம். இங்க வந்து குளுக்கோஸ் மூலக்கூறானது காற்று சுவாசத்தின் போது போதிய அளவு ஆக்சிஜன் கிடைக்க ஆக்சிஜன் முன்னிலையில முற்றாக ஒட்சியேற்றப்பட்டு அதிக அளவு சக்தியை பிறப்பிக்கும். ஒரு குளுக்கோஸ் மூலக்கூறுல இருந்து 32 ATP சக்தி பிறப்பிக்கப்படும் என்று நீங்க ஏலவெல்ல பயோ படிக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு குளுக்கோஸ் மூலக்கூறு 38 ATP மூலக்கூறுகளை விடுவிக்கும், சக்தி மூலக்கூறுகளை விடுவிக்கும். அப்ப ஆக்சிஜன் முன்னிலையில் நடைபெறுகின்ற சுவாசம் காற்று சுவாசம். காற்று சுவாசத்தில் குளுக்கோஸ் ஆனது முற்றாக ஒட்சியேற்றப்பட்டு சக்தியை விடுவிக்கின்றது. தேவையில்லாமல் வர கார்பனீர் ஆக்சைடு நீரும் கழிவுப் பொருட்கள் அனுசேப விளைவுகள் கழிவுப் பொருட்கள் ஆகவே உடலிலிருந்து அகற்றப்படுகின்றது. கழிவகற்றல் வெளிச்சுவாசத்தின் மூலம் அகற்றப்படும். இதற்காண்டி இதை தெரிவு செய்யறதுக்காண்டி சுவாசப்பை கழிவங்கமாக இருக்கு. வெளிச்சுவாச வழியில கார்பனீர் ஆக்சைடும் நீரும் வெளிச்சுவாச வழியில காணப்படுகின்ற கூறுகளாகும் கார்பனீர் ஆக்சைடும் நீரும். அடுத்தது பார்க்கிறோம் காற்றின்றிய சுவாசம். ஆக்சிஜன் இல்லாத நிலையில் ஒரு சுவாசம் நடைபெறுமாயி அது காற்றின்றிய சுவாசம் என்று சொல்லுவோம். அதுலயும் 2 வகை இருக்கு. ஒன்று வந்து ஆல்கஹால் நொதித்தல் என்று பார்த்துனாங்க. இந்த ஆல்கஹால் நொதித்தல் என்று சொன்னால் குளுக்கோஸ் ஆனது என்ன நடக்கும் என்று சொன்னால் பகுதியாகத்தான் ஒட்சியேற்றப்படும். இங்க வந்து ஆக்சிஜன் பயன்படுத்தப்படாது, ஆக்சிஜன் இல்லாத நிலையில் நடக்குது. இந்த காற்றின்றிய சுவாசம் எங்க நடக்கும் என்று சொன்னா தாவர கலங்கள்ல நடக்கும். காற்றின்றிய சுவாசம் எங்க நடக்கும்? தாவர கலங்கள்ல நடக்கும். அதே மாதிரி ஃபங்கஸ் மதுவ கலங்கள்ல நடக்கும். என்ன குளுக்கோஸ் ஆனது ஆக்சிஜன் இல்லாத நிலையில என்ன செய்ய போகுது சொன்னா சக்தியை பிறப்பிக்க போகுது. இந்த சந்தர்ப்பத்தில் என்ன விளைவுகள் வருகிறது என்று சொன்னா எதையில் ஆல்கஹால் அதோட கார்பனீர் ஆக்சைடு வாயுவும் வரும். ஓகே, இதுல பாருங்க குளுக்கோஸ் ஆக்சிஜன் இல்லாத நிலையில சக்தியை பிறப்பிக்குது. இந்த பிறப்பிக்கிற நேரத்தில் எதையில் ஆல்கஹாலும் கார்பனீர் ஆக்சைடு வாயுவும் அடுத்த விளைவுகளாக வருகிறது. இந்த எதையில் ஆல்கஹால் வாரபடியால் இந்த இப்படியான ஆக்சிஜன் இல்லாத நிலையில தாவர கிழங்கள்ல மதுவ கிழங்கள்ல எதையில் ஆல்கஹால் தோற்றுவிக்கப்படுகின்றபடியால் இந்த சந்தர்ப்பத்தில் நடைபெறுகின்ற காற்றின்றிய சுவாசத்துக்கு நாங்கள் கொடுத்து வச்சிருக்கிற பெயர் நொதித்தல், ஆல்கஹால் நொதித்தல் என்று சொல்லுவோம். காற்றின்றிய சுவாசம் நொதித்தல், ஆல்கஹால் வாரபடியா ஆல்கஹால் நொதித்தல் என்று சொல்றோம். இந்த ஆல்கஹால் நொதித்தல் எங்க நடைபெறும் என்றால் தாவர கிழங்கள்லையும் மதுவ கிழங்கள்லையும் நடைபெறும். இங்க விளைவுகள் குளுக்கோஸ்ல இருந்து எதையில் ஆல்கஹாலும் சக்தி கார்பனீர் ஆக்சைடு வாயு சக்தி பயன்படுத்தப்படும். இவை மாற்றங்கள் நடைபெறும். பெரிய வகுப்புல வந்த நீங்க படிக்கக்கூடியதாக இருக்கும். இது ஒரு ஆல்கஹால் நொதித்தல் என்று சொல்றோம். ஏனென்று சொன்னா எதையில் ஆல்கஹால் ஒரு விளைவாக வாரபடியா இது எங்க நடக்குது என்று தெரிய வேணும். தாவர கிழங்களையும் மதுவம் என்று சொன்னா தனிக்கல ஃபங்கஸ் அங்கேயும் இது நடைபெறும். ஆல்கஹால் நொதித்தல் காற்றின்றிய சுவாசத்துக்கு பேர் நொதித்தல். இங்க நடைபெறுகின்ற காற்றின்றிய சுவாசத்தை ஆல்கஹால் நொதித்தல் என்று சொல்றோம். இதன் போது குளுக்கோஸ் ஆனது முற்றாக என்ன அதிக அளவு சக்தி வந்து பாருங்க. குளுக்கோஸ் காற்று உள்ள நிலையில 32 ATP தருமாக இருந்தால் இது வந்து எத்தனை ATP தருமாக இருந்து சொன்னால் அது 2 ATP மூலக்கூறுகளாகத்தான் இருக்கும். 32 ATP மூலக்கூறோடு ஒப்பிடைக்குள்ள இவர் 2 ATP மூலக்கூறைத்தான் தார. ஆகவே சக்தியின் அளவு தொடர்பாக உங்களுக்கு தெரியும் மிகவும் குறைவாக உள்ளது. ஆக்சிஜன் இல்லாத நிலையில் நடைபெறுகின்ற காற்றின்றிய சுவாசம் இது தாவர கிழங்கள் மதுவ கிழங்கள்ல நடைபெறுகின்றபடியால் ஆல்கஹால் நொதித்தல் என்று சொல்றோம். அதே மாதிரி காற்றின்றிய சுவாசம் ஒன்று விலங்கு கிழங்கள்ல மனிதன் எங்கள்ல விலங்கு கிழங்கள்ல நடைபெறுமாக இருந்தால் இந்த குளுக்கோஸ் ஆக்சிஜன் இல்லாத நிலையில சுவாசத்துக்கு உட்பட்டு சக்தியை பிறப்பிக்கக்குள்ள அதே நேரத்தில் இன்னொரு விளைவு ஒன்று வருகிறது. அங்க எதையில் கார்பனீர் ஆக்சைடோட சக்தி வந்தது, இங்க வந்து சக்தியோட இலத்திரிக் அமிலம் மட்டும்தான் வரப்போகுது. லத்திரிக் அமிலம். ஆகவே இந்த காற்றின்றிய சுவாசத்தில் லத்திரிக் அமிலம் வாரபடியால் இந்த நொதித்தலுக்கு பேர் காற்றின்றிய சுவாசத்துக்கு பேர் லத்திரிக் அமில நொதித்தல் என்ற பெயராலே அழைக்கிறோம். எங்கள்ல வந்து காற்றின்றிய சுவாசம்
இந்த எலக்ட்ரிக் அமில நொதித்தல் வந்து நடைபெற்றிருக்கின்ற சந்தர்ப்பங்களை நாங்கள் அனுபவிச்சிருப்போம். பாருங்கோ, இந்த 100 மீட்டர் ஓட்டங்கள்ல நாங்கள் பங்கு கொள்ளைக்குள்ள போதிய அளவு பிராக்டிஸ் இல்லாமல் நாங்கள் போய் பங்கு கொள்ளுவமாக இருந்தால் குளுக்கோஸ் ஆனது ஆக்சிஜன் தசைக்கிழங்களுக்கு போதுமான அளவு ஆக்சிஜன் கிடைக்காத சந்தர்ப்பத்தில் குளுக்கோஸ் சக்தி ஏன் ஓட வேணும் என்றால் தசைகள் சுருங்கி தளர வேணும். என்புகளோடு இணைந்த தசைகள் சுருங்கி தளர வேண்டும் என்றால் தான் தளர்ந்தால் என்புகள் அசையும், ஓடக்கூடியதாக இருக்கும். சரியல்லோ? இப்ப சக்தி ஆக்சிஜன் பற்றாக்குறையான நேரத்தில் சக்தி பிறப்பிக்கின்ற செயற்பாடு நடைபெறக்குள்ள எங்கட தசைக்கிழங்கள்ல லெத்திரிக் அமிலம் உருவாகுது. இந்த லெத்திரிக் அமிலம் உருவாகினால் ஒரு செயற்பாடுகளை தசைக்கிழங்களுக்கு நோய் ஏற்படும், அல்லாட்டா தசைக்கிழங்களை பிடிச்சு இறுக்கி விட்டுடும். தசை பிடிப்பு என்று சொல்லுவோம். அப்ப தசை பிடிப்பு எலும்போடு சேர்ந்த தசைகள் இறுகிட்டு என்று சொன்னா தசை பிடிப்பு, எலும்புகள்ல அசைவு நடக்காது, அப்படியே விழுந்துடுவோம் அந்த இடத்துல. ஆகவே இந்த எலக்ட்ரிக் அமிலத்தை இல்லாமல் செய்ய வேண்டும் என்று சொன்னா நாங்கள் என்ன செய்வோம், தசையை உருவி விட வேண்டும். மசாஜ் பண்ணி விட்டா என்ன நடக்கும், எலக்ட்ரிக் அமிலம் வேறொரு சேர்வையாக மாற்றப்பட்டுடும். அதுக்கு பிறகு தசைகள் வந்து பழைய நிலைக்கு வந்து சுருங்கி தளர்ந்து என்புகளில் அசைவு ஏற்படும். ஆகவே எங்கட உடற்கிழங்கள்ல வந்து விலங்கு கிழங்கள்ல காற்றின்றிய சுவாசம் நடக்குது. அந்த காற்றின்றிய சுவாசத்தில் நடைபெறுகின்ற சந்தர்ப்பத்தில் எலக்ட்ரிக் அமிலம் தோற்றுவிக்கப்படுறபடியா இந்த காற்றின்றிய சுவாசம் எலக்ட்ரிக் அமில நொதித்தல் என்று சொல்றோம். ஒரு மூலக்கூறு குளுக்கோஸ் முற்றான ஒட்டியத்துக்கு உட்பட்டமாயிருந்தா 32 ATP தோற்றுவிக்கப்படுற மாதிரி இங்கேயும் ஒரு மூலக்கூறு குளுக்கோஸ் பகுதியாகத்தான் என்ன செய்யப்படுகின்றது, சக்தியை ஒரு குறைந்த அளவு சக்தி 2 ATP மூலக்கூறுகள் அங்கே இருக்கிற மாதிரி தான் 2 ATP மூலக்கூறு சக்தியை தான் விடுவிக்கின்றது. குறைந்த அளவு சக்தி தேவையில்லாத பதார்த்தங்களும் உருவாகின்றது. ஆகவே காற்று சுவாசம் எங்களுக்கு தெரியும், ஆக்சிஜன் உள்ள நிலையில் நடைபெறுகின்ற சுவாசம். ஒரு குளுக்கோஸ் மூலக்கூறு முற்றாக ஒட்சியேற்றப்பட்டு அதிக அளவு 32 ATP மூலக்கூறுகளை உருவாக்கும். காற்றின்றிய சுவாசம் லெத்திரிக் அமில நொதித்தலாக இருக்கலாம், ஆல்கஹால் நொதித்தலாக இருக்கலாம், 2 ATP மூலக்கூறுகளை உருவாக்கும். இந்த ஆல்கஹால் நொதித்தல்ல வந்து ஒரு குளுக்கோஸ் மூலக்கூறுல இருந்து எதையில் ஆல்கஹால் கார்பனீர் ஆக்சைடு அடுத்தது சக்தி. அதே மாதிரி எலக்ட்ரிக் அமில நொதித்தல்ல வந்து ஒரு குளுக்கோஸ் மூலக்கூறுல இருந்து சக்தியும் எலக்ட்ரிக் அமிலமும் மாத்திரமும் தான் தோற்றுவிக்கப்படும். அடுத்தது பார்த்தா இங்க ஒரு சக்தி மூலக்கூறு ATP காட்டப்பட்டிருக்கு, அடினோசின் மூ பாஸ்பேட். அடினோசின் மூ பாஸ்பேட் என்ற அடினோசின் ட்ரைபாஸ்பேட் என்று சொல்றது. இது ஒரு ரைபோஸ், அடினின் இது 3 பாஸ்பேட் கூட்டங்கள். இது ரைபோஸ் என்று சொல்லுவோம். கார்பன் வெல்லம், பென்டோஸ் வெல்லம், ரைபோஸ். இது ஒரு நைதரசன் காரம், அடினின். அடினின் என்ற நைதரசன் காரம். இது 3 பாஸ்பேட் கூட்டங்கள், 3 பாஸ்பேட் கூட்டங்கள். இதெல்லாம் பாஸ்பேட் கூட்டங்கள் என்று சொல்லுவோம். இதுல பாருங்க, இந்த ATP மூலக்கூறுல இந்த இடங்கள்ல தான் சக்தி சேமிக்கப்பட்டிருக்கு, சக்தி பிணைக்கப்பட்டிருக்கு. பாஸ்பேட் கூட்டங்கள்ல இந்த பிணைப்பில் தான் சக்தி இருக்குது. ஆகவே நாங்கள் வந்து ATP மூலக்கூறு நீர்ப்பகுப்படியைக்குள்ளான் சக்தியை தோற்றுவிக்கும். இதில் காட்டப்பட்டிருக்கிறது ATP மூலக்கூறு, ரைபோஸ், அடினின் 3 பாஸ்பேட் கூட்டங்கள் இருக்கிறபடியா அடினோசின் ட்ரைபாஸ்பேட் 3 பாஸ்பேட் கூட்டங்கள் இருக்கிறபடியா அடினோசின் ட்ரைபாஸ்பேட் என்று சொல்றது. அடினோசின் ட்ரைபாஸ்பேட் இது ஒரு சக்தி மூலக்கூறு, எனர்ஜி மாலிக்யூல் என்று சொல்லுவோம். இங்க பாருங்க, ATP மூலக்கூறு சக்தியை தோற்றுவிக்கின்ற நீர்ப்பகுப்பு தாக்கம், நீரோட சேர்ந்து நீர்ப்பகுப்புக்கு உள்ளாகி என்ன செய்யுதுன்னு சொன்னா அதுல காட்டினாங்க. பாருங்க, இதுல இருக்கிற இந்த பிணைப்பு உடைய போகுது. இந்த பிணைப்பு உடைஞ்சால் என்ன செய்யும், இப்ப இவ்வளவு பேர் தான் இருக்கணும், இந்த பாஸ்பேட் கூட்டம் விடுவிக்கப்பட்டிடும். ஆகவே பாஸ்பேட் கூட்டமும் சக்தி அந்த பிணைப்பில் என்ற சக்தி விடுவிக்கப்படுகிறது. இந்த சந்தர்ப்பத்தில் அடினோசின் 3 பாஸ்பேட், அடினோசின் ரைபாஸ்பேட் என்னவாக மாறுதுண்டா அடினோசின் இடுபாஸ்பேட், அடினோசின் டைபாஸ்பேட்டாக மாறுகின்றது. அடினோசின் டைபாஸ்பேட் பாஸ்பேட் கூட்டம், அதே நேரத்தில் சக்தி. இந்த சக்தி கலங்களால் பயன்படுத்தப்படுகின்றது. அப்போ ATP வந்து ஒரு சக்தி மூலக்கூறு. பாருங்க, ATP ஒரு சக்தி மூலக்கூறு, சக்தியை சேமித்து வைத்துள்ளது. ATP சக்தியை விடுவிக்குது, ஆகவே சக்தியை சேமித்து வைத்துள்ளது. சக்தியை விடுவிக்க கூடியது, நீர்ப்பகுப்புக்கு உள்ளாகினா சக்தியை விடுவிக்கும் தேவையான சந்தர்ப்பத்தில். சக்தி காவி மூலக்கூறு, சக்தி காவி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்து செல்லப்படும். எங்களோட உடற்கலங்கள்ல இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தேவையான இடத்துக்கு இந்த ATP மூலக்கூறு எடுத்து செல்லப்படும். ஆகவே ATP வந்து ஒரு சக்தி மூலக்கூறு, சக்தியை சேமிச்சு வச்சிருக்கு. தேவையான சந்தர்ப்பத்தில் நீர்ப்பகுப்படைஞ்சு சக்தியை விடுவிக்குது. அதே நேரத்தில் சக்தி ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு சக்தியை காவி கொண்டு செல்லுகின்றது. இது ATP தொடர்பான விடயங்கள் எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். அப்ப நாங்கள் கார்போஹைட்ரேட் ஒரு சேதன சேர்வை, அதுல மாப்பொருள், ஒரு பெல்சக்கரைட், நீரில் கரையாது.
இதுல வந்து பார்த்து நாங்கள் ஏற்கனவே சமீபாட்டில் பார்த்திருக்கிற மாப்பொருள் என்ன செய்யும் என்று சொன்னா உமிழ்நீருக்குரிய அமைலேசு தயலினால உமிழ்நீருக்குரிய அமைலேசு, அதே மாதிரி குடல்சாறு, அத என்ன சதையச்சாறு, முன்சிறு குடல் சதையச்சாறு, சதையச்சாறுக்குரிய அமைலேசு, அதை குடலுக்குரிய அமைலேஸ் என்று சொல்றது. அந்த அமைலேசால மாப்பொருள் வந்து மோல்டோஸாக மாற்றப்படும். உமிழ்நீருக்குரிய அமைலேசு, சதையச்சாறால சுரக்கப்படுகின்ற அமைலேசு, அந்த அமைலேசால மாப்பொருள் மோல்டோஸாக மாற்றப்படுகிறது. நாங்கள் மாப்பொருள் உணவை உண்டால் அது மோல்டோஸாக மாறும். வெல்லம் இது நீரில் கரையாது, இது நீரில் கரையும். அப்ப இதை விட இது எளிய வடிவம். இது மேலும் என்ன நடக்கும் என்று சொன்னா மோல்டோஸ் சிறுகுடல்ல இந்த தாக்கம் வந்து எங்க வாய்க்குழியிலையும் முன்சிறுகுடல்லையும் நடக்குதுன்னு பார்த்திருக்கிறோம். இந்த சமன்பாடு சிறுகுடல்ல நடைபெறும். சிறுகுடல்ல என்ன இருக்குது என்று சொன்னா மோல்டேஸ் இருக்கு. சிறுகுடல்ல மோல்டேஸ் இருக்கு. சிறுகுடல்ல இருக்கிற மோல்டேஸ் என்ன செய்யும்டா இந்த மோல்டோஸை பிடிச்சு குளுக்கோஸாக உடைச்சு விட்டுடும். குளுக்கோஸ் மாப்பொருள் நீர்ல கரையாது, மோல்டோஸ் நீர்ல கரையும். மோல்டோஸை விட குளுக்கோஸ் நல்லா நீர்ல கரையும். இது சிக்கலான வடிவம், இது எளிய வடிவம். மேலும் எளிய வடிவம் தான் இந்த குளுக்கோஸ். சமீபாட்டு தொகுதியில சிக்கலான நீர்ல கரையாத உணவு நீரில் கரையக்கூடிய உணவாக மாறுகின்றது. பிறகு இந்த குளுக்கோஸ் வந்து சக்தி மூலக்கூறாக மாற்றப்படும். எங்க வச்சு என்று சொன்னா இடைமணியில வச்சு. இவ்வளவும் சமீபாட்டு தொகுதிக்குள்ள நடக்கும். இது கலத்துல இடைமணிக்குள்ள நடக்கும். அப்ப குளுக்கோஸ் உடைஞ்சு சக்தி மூலக்கூறாகிய ஏடிபியை விடுவிக்கும். பிறகு ஏடிபி என்ன செய்யும் என்றால் நீர்ப்பகுப்புக்குள்ளாகும். ஏடிபி நீர்ப்பகுப்புக்கு உள்ளாகி சக்தியை விடுவிக்கும். இப்பதான் கலங்கள் அங்கிகள் தொழிற்படும். அப்ப நாங்கள் ஒரு உணவை உட்கொள்ளுறோம் என்று சொன்னா சேதன சேர்வையை அது சிக்கலான வடிவம் மாப்பொருள்ல இருக்கேக்குள்ள அது என்ன செய்யணும், எளிய வடிவத்துக்கு வர வேணும். இந்த வடிவத்துக்கு வாரது சமீபாட்டு தொகுதியில் நடக்கும், உணவு சமீபாட்டு தொகுதியில். அடுத்ததாக இந்த எளிய வடிவம் என்ன செய்யும் என்று சொன்னால் இளைமணியில வச்சு சக்தி மூலக்கூறு ஏடிபியை விடுவிக்கும். காற்றுச்சுவாசம் கலச்சுவாசத்தின் போது ஏடிபியை விடுவிக்கும். கலச்சுவாசத்தின் மூலம் ஏடிபியை விடுவிக்கும். பிறகு என்ன செய்யும், ஏடிபி மூலக்கூறுகள் நீர்ப்பகுப்படைந்து சக்தியை விடுவிக்கும். இதுதான் நடைபெறுகின்றது. ஆகவே உடனடியாக சக்தியை பெற்றுக்கொள்ளக்கூடிய வடிவம் ஏடிபி. எங்கள்கிட்ட வந்து ஒரு ஆள் வந்து ஒன்றிய மாக்கில் நிற்கிறார் என்று சொன்னா, ஒரு 100 மீட்டர் ரேஸில் ஓட போறார் என்று சொன்னா அவருக்கு கொண்டே நாங்கள் மாப்பொருளையோ மோல்டோஸையோ கொடுக்கிறார். எளிய வடிவமாகிய குளுக்கோஸை தான் கொடுக்கலாம். ஏனென்றால் அது உடனடியாக குருதியில அகத்துறிஞ்சப்பட்டு சமீபாடு அடியாமலே அகத்துறிஞ்சப்படும். குளுக்கோஸ் எளிய வடிவம் அகத்துறிஞ்சப்பட்டு சகல உடற்கலங்களுக்கும் சென்று சக்தி மூலக்கூறாகிய ஏடிபியை விடுவிக்கும். ஏடிபி மூலக்கூறு உடனடியாக நீர்ப்பகுப்படைந்து சக்தியை விடுவிக்கின்றது. ஆகவே இந்த சக்தியை பயன்படுத்தி எங்களோட உடம்பில் இருக்கிற எல்லா கலங்களும் தொழிற்படும். அடுத்தது நாங்கள் பார்க்க போறோம் சுவாச தொகுதி தொடர்பான நோய்கள். இந்த சுவாச தொகுதி தொடர்பான நோய்கள் ஒன்று நுண்ணங்கி தொற்றுக்களால் ஏற்படலாம். இப்ப நுண்ணங்கி தொற்றுக்களால் ஏற்படுகின்ற பரவலான என்ன இந்த வைரஸ் நோய் வந்து பரவலாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதே மாதிரி ஒவ்வாமை. மூன்றாவது புகைப்பிடித்தல் காரணமாக ஏற்படலாம். நாலாவது சில தொழிற்சாலைகளில் வெளிவிடப்படுகின்ற துணிக்கைகளால இந்த நோய்கள் வரலாம். சுவாச தொகுதியில வர நோய்கள் 4ஆக எங்கட புத்தகத்தில் நோக்கப்பட்டிருக்கு. ஒன்று நுண்ணங்கி தொற்றுக்களால வரலாம், ஒவ்வாமையால வரலாம், அடுத்தது புகைப்பிடித்தல் காரணமாக வரலாம் ஸ்மோக்கிங், அடுத்த சில தொழிற்சாலைகளில் இருந்து விடுவிக்கப்படுகின்ற துணிக்கைகளாலேயும் இந்த நோய் வரலாம். பாருங்க, நுண்ணங்கி தொற்றுக்களால வார நோய்கள் என்று சொல்லி நாங்கள் படிக்க போற நோய்கள் தடிமன் இருக்கு, பிடிசுரம் நியூமோனியா என்று சொல்றது, சுவாசப்பை குழாய் அழற்சி என்று சொல்லுவோம், காசம் டியூபர்குலோசிஸ் என்று சொல்ற கச நோய். சரியல்லோ, தடிமன், பிடிசுரம் அல்லது நியூமோனியா, சுவாசப்பை குழாய் அழற்சி, காச நோய் இவ்வளவும் நுண்ணங்கி தொற்றுக்களால வருகிறது. ஒன்று வைரசுகளால வரலாம், பாக்டீரியாக்களால வரலாம். அப்படியான நோய்கள் இங்க காட்டப்பட்டிருக்கு. நுண்ணங்கி தொற்றுக்களால வார நோய்கள் தெரிஞ்சிருக்க வேண்டும். நுண்ணங்கி தொற்றுக்களால வார சுவாசப்பை தொடர்பான நோய் தடிமன், பிடிசுரம், சுவாசப்பை குழாய் அழற்சி, காச நோய். அடுத்ததாக நாங்கள் பார்க்கிறோம் ஒவ்வாமையால ஆஸ்மா, அதாவது தொய்வு என்ற நோய். இப்ப டஸ்டால வரலாம், சில மகரந்த மணிகள் மகரந்தங்களால வரலாம். அப்படியான இதால என்ன ஒவ்வாமையால வார ஒரு சுவாச தொகுதி தொடர்பான நோய் தான் ஆஸ்மா, அதாவது தொய்வு என்ற நோய். அடுத்ததாக பார்க்கிறோம் புகைத்தலால ஸ்மோக்கிங்கால வார நோய் சுவாசப்பை புற்றுநோய், பிரதானமான ஒரு நோய். அவதானமா இருக்க வேண்டும். சுவாசப்பை புற்றுநோய் 70% ஆட்களுக்கு இந்த சுவாசப்பை புற்றுநோய் வந்து கவனமாக இருக்கணும். அடுத்தது பார்க்கிறோம் சுவாசப்பை குழாய் அழற்சி. இது புகைத்தலாலையும் இந்த சுவாசப்பை குழாய் அழற்சி நுண்ணங்கி தொற்றாலையும் வரலாம், புகைத்தலாலையும் வரலாம். ஆகவே புகைத்தலால வார நோய்களுக்கு சுவாசப்பை புற்றுநோய், சுவாசப்பை குழாய் அழற்சி என்று பார்க்கின்றோம்.
அடுத்ததாக சில தொழிற்சாலைகள்ல விடப்படுகின்ற சில துணிக்கைகள் இது எங்கட சுவாச பாதைக்குள்ளால என்ன செய்யும் என்று சொன்னால் சுவாச பாதைக்குள்ளால சுவாச பைக்குள்ள சென்று 2 நோய்கள் வரலாம். ஒன்று சிலிக்கா துணிக்கைகள். கண்ணாடி தொழிற்சாலைகள் போன்ற தொழிற்சாலைகள்ல வேலை செய்கிறார்களுக்கு எல்லாம் இந்த சிலிகோசிஸ் என்ற நோய் வரும். கண்ணாடி சிலிக்கா மணல் சிலிகோசிஸ் என்ற நோய் வரும். அதே மாதிரி வீடுகளுக்கு வேயப்படுகின்ற இந்த அஸ்பெஸ்டஸ் சீட் அந்த தொழிற்சாலைகளில் வேலை செய்கிறார்களுக்கு அந்த பார்ட்டிகள் சுவாச பாதைக்குள்ளால் அந்த துணிக்கைகள் போகுமாக இருந்தால் அஸ்பெஸ்டஸ் இந்த நோய் வந்து எங்களுக்கு வருகின்றது. அஸ்பெஸ்டோசிஸ் என்று சொல்றது இந்த நோய். அடுத்தது சிறந்த சுவாச பழக்கத்தை நாங்கள் மேற்கொண்டு சிறந்த சுவாச பழக்கத்தை மேற்கொள்வதன் மூலமாக ஆரோக்கியமான சுவாச தொகுதி ஒன்றை எங்களால் பேண முடியும். சிறந்த சுவாச பழக்க வழக்கத்தை பேணி ஆரோக்கியமான சுவாச தொகுதியை எங்களால் பேண முடிகின்றது. இதனால எங்களால் ஆரோக்கியமாக வாழக்கூடியதாக இருக்கு. நாங்கள் வாழ வேண்டும் என்றால் ஆரோக்கியமாக வாழ வேண்டும். ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்றால் ஒவ்வொரு தொகுதிகளும் ஆரோக்கியமானதாக இருக்க வேண்டும். ஆரோக்கியமான சுவாச தொகுதியை நாங்கள் பேண வேண்டும் என்றால் சிறந்த சுவாச பழக்கத்தை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும். இவ்வளவுதான் இந்த பாடத்தில் சொல்லக்கூடிய விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இது தொடர்பான வினாக்களும் பாடத்தில் சொல்லப்பட வேண்டிய முக்கியமான விடயங்கள் இங்கே கதைச்சிருக்கிறேன். அடுத்தது இது தொடர்பான வினாக்களும் தரப்பட்டிருக்கு. உங்களோட வினாக்கள் வந்து ஆங்கில மீடியத்திலையும் கொடுத்திருக்கு, தமிழ் மீடியத்திலையும் இருக்கு. வினாக்களை செய்து இது தொடர்பான அறிவை நீங்க மேலும் வளர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். புத்தகத்தில் இருக்கிற விடயங்களை நல்லா படிக்கக்கூடியதாக இருக்கும். இந்த பாடம் வந்து பூரணமாக படிக்கிறதுக்கு தேவையான அறிவு வந்திருக்குமென்னு நினைக்கிறேன். கவனமாக படித்து கொள்ளுங்க. இது தொடர்பான 6.3 என்ற தேர்ச்சி மட்டம் கழிவு தொகுதி தொடர்பாக நாங்கள் இன்னொரு அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி.